Hi, welcome to Tamilbotnet. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Netcat சீரிஸ் தான். இந்த வீடியோ வந்து யாருக்கு புரியும் அப்படின்னா Netcat சீரிஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்காத நியூ வியூவரா இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி, அதை பார்த்துருந்தீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு Netcat பற்றி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புரியும். ஓகே, நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தப்ப Netcatல வந்து என்ன வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டார்கெட் மிஷினுக்கும் நம்ம அட்டாக்கர் மிஷினுக்கும் ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ரிவர்ஸ் ஷெல் பைன் ஷெல் எல்லாம் இருக்கட்டும். இதில் நீங்கள் எடுக்கிறப்ப ரெண்டு மிஷின்லேயுமே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நெட்கேட் வந்து இன்ஸ்டால் ஆகியிருந்துச்சு. அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து எடுக்க முடிஞ்சு கனெக்ஷனு. நான் ஆல்ரெடி அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெட்கேட் வந்து நம்ம விக்டம் மிஷின் வந்து இன்ஸ்டால் ஆகி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரிவர்ஸ் ஷெல் வந்து இதில் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுமாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ரிவர்ஷல் எடுக்கணும் அப்படின்னா நெட்கேட் அட்டாக்கர் விக்டம் மிஷின் வந்து நெட்கேட் இல்லை அப்படின்னாலும் நம்மளால் வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹேக் தி பாக்ஸ் சீரீஸில் வந்து இந்த சிடிஎஃப் சேலஞ்சு பண்ணுறப்போ ஒரு சில பாக்ஸில் வந்து நம்ம நெட்கேட் இல்லாமல் மற்ற ரிவர்ஷல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஹேக் தி பாக்ஸ் பிளேலிஸ்ட்டை தான் வந்து பார்த்தாகணும். ஏன்னா அதில் வந்து இத்தனை 4 மிஷினும் 5 மிஷினும் முடிச்சிருப்பேன். அதில் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொருமா இருக்கும். மோஸ்ட்லி வந்து நெட்கேட் இருக்கும். ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் நான் எஸ்ஓ கேட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த மாதிரி வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து என்னோட அட்டாக்கர் மிஷின் இந்த காலி. இதோட ஐபி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இப்போ நான் ஐபி அட்ரஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன் மிஷினில் 1.3. அதே மாதிரி விக்டம் மிஷினில் அதாவது விக்டமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற அந்த பேரட் மிஷினோட ஐபி வந்து 1.6 ஆர் 1.4. ஓகே, ரெண்டு கார்டு இருக்குது அதில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து லிசனரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போர்ட் வந்து 444444 கொடுத்துட்டேன். சரி, இப்போ நம்மளோட சினாரியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிஷினில் வந்து நெட்கேட் இல்லை. சரிங்களா? இதில் ஏன்னா இருக்குது, சும்மா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். நம்ம விச் கமாண்ட் போட்டு என்சி எடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து நெட்கேட் பைனரி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் நெட்கேட்டுன்னு கொடுத்தாலும் வரும், என்கேட்டுன்னு கொடுத்தாலும் வரும். நெட்கேட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் அந்த மிஷினோட ஐபியை போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு மிஷினும் வந்து கம்யூனிகேட் ஆகும். சரி, இப்போ நெட்கேட் இல்லாதப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஷெல் எடுக்கிறதுக்காக மற்ற வழிகள்லாம் இருக்குது. அதோட சீட் ஷீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் வந்து எப்போ வேணால் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம். சரிங்களா? நீங்கள் சிடிஎஃப் சேலஞ்சஸ் இந்த மாதிரி எதாவது பண்ணுறப்ப. சரி, இப்போ வந்து என்சிலனா என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஷு, எஸ்ஓ கேட்டு, பேர்லு, பைத்தானு, பிஹெச்பி, ரூபி இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ரிவர்ஸ் ஷெல் எடுக்க முடியும். சரி, இப்போ வந்து நம்ம பேஷ் ஷெல் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் வந்து நான் அதை காப்பி மட்டும்தான் பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே அங்கே லிசனரோட போர்ட் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1.3 டார்கெட் மிஷினு நான் இங்கே வந்து ஷெல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பேரட் வந்துருச்சு. நான் அதை கவனிக்கல, ஏன்னா இங்கே வந்து கில் ஆயிடுச்சோன்னு நினச்சேன். பார்த்தா கடைசியில் வந்து ரூட்டட் பேரட்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்துருச்சா நம்மளுக்கு ரிவர்ஸ் ஷெல்லு. இந்த மாதிரி நம்மளால் ரிவர்ஸ் ஷெல் வந்து எடுக்க முடியும். ஓகே, இதை நான் இப்போ கில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ மறுபடியும் லிசனரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பேஷ் ஷெல்லை விட்டுட்டு இந்த பேஷ் ஷெல் எடுத்துருக்கு வந்து டிசிபி. இதே மாதிரி யூடிபி ஷெல் எடுக்கிறதுனால நம்மளால் வந்து யூடிபி ஷெல் வந்து எடுக்க முடியும். இதில் வந்து dev/udp அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, அடுத்து வந்து எஸ்ஓ கேட்டு. இந்த எஸ்ஓ கேட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி வந்து வால் மிஷினில் வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், ஹேக் தி பாக்ஸில். ஏன்னா அதில் வந்து நம்ம எஸ்ஓ கேட்டை வந்து புதுசாக யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஷெல் வந்து எடுத்து காமிச்சிருப்பேன். அதில் வந்து இந்த சென்ட்ரியான்ற ஒரு அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு அது வந்து இதே மாதிரி தான். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து போர்ட் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஹோஸ்ட் மிஷினை கொடுக்குறோம்.
அவ்வளோதான். இங்கே வந்து லிசனரை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு கனெக்ஷன் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நெட்கேட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். என்னன்னா நீங்கள் இது வந்து உங்களுக்கு கனெக்ஷன் நடக்குது வந்து என்னென்னா நெட்வொர்க்கிங் பேஸில் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் நடக்கிறப்ப அது வந்து சாக்கெட்டில் வந்து சொல்லுவாங்க, சாக்கெட் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நெட்வொர்க் சாக்கெட் வழியாக தான் உங்களுக்கு ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகுது, அதாவது பேக்கெட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டிசிபி கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குற நெட்கேட்டாக இருக்கட்டும், பேஷில் நம்ம ரிவர்ஸில் எடுத்தோம்னா அதுவாகட்டும், இல்லாட்டி இந்த எஸ்ஓகேட் ஆகட்டும், எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து சாக்கெட்டை பேஸ் பண்ணி தான் கனெக்ஷன் நடக்குது. அதே மாதிரி இங்கே பேர்ல் இருக்கா, இந்த பேர்ல் ஸ்கிரிப்டை பார்த்தீங்கனாலும் அதில் வந்து உங்களுக்கு சாக்கெட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கில் வந்து கம்யூனிகேஷன் வந்து இந்த சாக்கெட் மூலயமா தான் நடக்குது. அதே மாதிரி பைத்தான்லேயும் உங்களுக்கு வந்து சாக்கெட் இருக்குது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இம்போர்ட் சாக்கெட் அப்படின்னு இருக்கா, அந்த சாக்கெட் மாடியூல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இப்படி தான். இது வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் உங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணுற மிஷினில் நீங்கள் இப்போ பைத்தான் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பைத்தான் ரிவர்ஷல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ரூபி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரூபி ஷெல் வந்து ட்ரை பண்ணலாம். சரிப்பா? எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஷ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பேஷை யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இதுதான் இதை தவிர வந்து வேறு எதுவுமே கிடையாது. இந்த பிஹெச்பி ரிவர்ஷனில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆல்ரெடி வீடியோவில். இதே மாதிரி கோலாங்கு, இங்கே பாருங்க நெட்கேட்டே வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பிஎஸ்டி, என்கேட்டு, ஓப்பன் எஸ்எஸ்எல்ல வந்து எப்படி ரிவர்ஷல் எடுக்கிறது, இந்த பவர் ஷெல் வந்து ரிவர்ஷல் எடுத்திருப்பாங்க. இந்த பவர் ஷெல் வந்து எடுக்குது எப்படின்னா நமக்கு வந்து விண்டோஸ் மிஷினில் ஒருவேளை என்சி இல்லை, நெட்கேட் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த பவர் ஷெல் மூலமா வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். இந்த ஏடபிள்யூகேங்கிறது வந்து லினக்ஸில் நம்மளுக்கு இருக்கிறது. இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாக்கெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கனெக்ஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரிவர்ஷலோட சீட் ஷீட்டு. சரிங்களா? நீங்கள் வந்து கூகுள் போய்ட்டு ரிவர்ஷல் சீட் ஷீட்டுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த சீட் ஷீட்ஸ் எல்லாம் வரிசையாக கிடைக்கும். ஸோ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி நம்மளோட டார்கெட் மிஷின்ஸில் வந்து ரிவர்ஷல் எடுத்துக்கலாம். அதாவது சிடிஎஃப்லாம் அப்ளை பண்ணுறப்ப ரியல் டைமில் வந்து உங்களுக்கு கை கொடுத்தாலும் கொடுக்கும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.